வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது அந்த 4 வீக் ஒர்க் அவர் புக்கில் இருந்து ரூல்ஸ் தட் சேஞ்ச் த ரூல்ஸ் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நம்ம ரூலை மாற்றி அமைக்கிறோமோ அது புது ரூல்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அந்த பவுண்ட்ரிஸை உடைச்சு, சரிங்களா? அது செட் ஆஃப் பிரின்சிபல் அந்த ரூல்ஸ்க்குன்னு இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அதை பவுண்ட்ரியை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுங்க அதுதான் ரூல்ஸே சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறாரு. அது ஒரு விஷயத்தில் அவர் ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணால் கிக் பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் அடிக்கிறாரு. அந்த மெடல் அடிக்கையில் அவர் யூஸ் பண்ண டெக்னிக் ஒரு டீஹைட்ரேஷன் டெக்னிக்ஸ்னு ஒரு 18 மணி நேரத்தில் 8 கிலோ குறைக்கிறதுக்கு அவர் ஒரு விஷயத்தை பண்ணி அதனால அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி மெடல் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த டெக்னிக் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி என்ன சொல்கிறதுனா, வித்தின் த ரூல்ஸ்குள்ள நம்ம ஒரு டிஃபரன்ஸான விஷயத்தை பண்ணோம்னா அது நம்மளுக்கு வித்தியாசமான அவுட்புட்டை கொடுக்கும். பட் அது மெடிக்கல் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு டாக்டர் அட்வைஸோட பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒர்க் பண்ணுற ஸ்டைலே அவர் ஒரு சேல்ஸ் மேனேஜராக இருக்கையில் அவரோட டீமில் எல்லாரும் காலையில் 9 மணிக்கு 5 மணி வரைக்கும் பண்ணுற கால்ஸை இவர் என்ன செய்வாராம், 8:30 ஸ்டார்ட் பண்ணி 9 மணிக்குள்ள கால்ஸ் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:30 வரைக்கும் பண்ணுவாராம். ஸோ அவங்க பண்ணுற டயத்தை விட்டு இங்கே முன்னாடி 1/2 hour பின்னாடி 1/2 hour 1 hour தான் ஒர்க் பண்ணுறாரு. மிச்சவங்களாம் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஈக்குவலாக அவர் அவுட்புட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி மித்தவங்க பண்ணுறதை விட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அது வித்தின் மாரல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அது மாரல் ரூல்ஸோடு இருந்துச்சுன்னா அது தப்பு கிடையாது. அது நம்ம டயத்தை பெஸ்ட்டு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காரு. அப்புறம் ஒரு விஷயம், எப்போ நம்ம இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த நான் எக்ஸாம்பிள் நிறையா சொல்லுவாங்க. நான் இந்த இவ்வளவு சம்பாதிச்சுன்னா நான் இந்த வேலையை விட்டுருவேன், இந்த வருஷம் வந்துருச்சுன்னா நான் இந்த ஜாப் மாறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு சரியான டைமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா எப்போதுமே அது நடக்காது. இது என்னன்னா, நம்ம வீட்டில் உட்காந்துட்டு எல்லா சிக்னல்லையும் க்ரீன் சிக்னல் விழுந்து எந்த டிராஃபிக்குமே இல்லாமல் இருக்கணும், நான் போகிற டெஸ்டினேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான். ஸோ அது எப்போதுமே நடக்காது அந்த ஒரே அலைன்மெண்ட்டில். ஸோ நம்ம நம்மளோட ஸ்டெப்ஸ் எடுத்து போயிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரோக் ஆகி நம்ம